செய்திச் சுருக்கம். வெடுக்குநாரி மலையில் 5 மணியுடன் மட்டுப்படுத்தப்பட்ட சிவயிராத்திரி அடக்கு முறைகள் பிரயோகிக்கப்படுகின்றது. சமூக செயற்பாட்டாளர் தவபாலன் குற்றச்சாட்டு. இலங்கையின் எரிபொருள் சந்தையில் நுழையும் 4வது அமெரிக்க நிறுவனம் ஷெல், அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களால் அம்பத்தலை பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்களின் தகவலின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ரெயின்பத்திரு துப்பாக்கியுடன் 22 தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசின் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டன. சூடானில் குடியிருப்பு பகுதியில் இராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியதில் 46 பேர் பலி. $5 மில்லியன் இருந்தால் அமெரிக்காவில் குடியேறலாம், பணக்காரர்களுக்கு வாய்ப்பு. கோல்ட் கார்ட் திட்டத்தை அறிவித்தார் அதிபர் டிரம்ப். அமெரிக்காவின் அறிவிப்புக்கு அடிபணிந்தார் ஜெலன்ஸ்கி. கனிம வளங்களை எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு காலவரம்பில்லாமல் வழங்க உக்ரைன் அதிபர் சம்மதம். நாளைய தினம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகிறார் ஜெலன்ஸ்கி. விரிவான செய்திகளுக்கு தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.